போஸ்ட் அடல்ட் சர்க்கம்சிஷன் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அமைச்சிருப்பாங்க. ஸோ 2 டேஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் செகண்ட் டே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்ணிட்டு சோப் போட்டு குளிக்கலாம் தான் சொல்லி அட்வைஸ் கொடுப்போம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஏற்படுற எரெக்ஷன். அந்த தூக்கத்தில் ஏற்படுற எரெக்ஷனால உங்களுக்கு என்ன வரலாம்னா பெயின், ஸ்வெல்லிங் ஆர் ப்ளீடிங், இது 3 தான் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். இன்கேஸ் ப்ளீடிங் இருந்தால் அதுவும் கம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா 2 to 5 மினிட்ஸில் கம்ப்ரெஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் செட்டில் ஆயிடும். இன்கேஸ் டயபெட்டிஸ் இருக்கு ஆர் பர்சனல் ஹைஜீன் ரொம்ப புவராக இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம யோசிக்கணும் ஆர் வூண்ட் டிலே பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ டயபெட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக டயபெட்டிஸ் கண்ட்ரோல், சுகர் மாத்திரைகள் எடுக்கணும். அண்ட் இன்கேஸ் ஆஃப் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பிரிக்கிறீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அந்த இடத்த. ஸோ தேர் பை சர்க்கம்ஷன் போஸ்ட் சர்க்கம்ஷன் வூண்ட் ஹீல் faster.